ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி குழம்பு தான் பண்ண போகிறேன். கொண்டக்கடலை வச்சு ஒரு மட்டன் குழம்பு மாதிரியே ஒரு குழம்பு செய்யலாம் இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கும் தொட்டுக்கலாம், மத்தியானம் ரைஸுக்கும் ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடும், நல்லாயிருக்கும். மிச்சம் இருந்தால் சப்பாத்திலாம் கூட இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். ஸோ இது ஒரே காலையில் ஒரு வேலையை அந்த குழம்பு வச்சிட்டோம்னா 3 வேளைக்குமே இந்த குழம்பு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, காலையில் இந்த குழம்பு வச்சிட்டோம்னா மதியத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் 3 பேர் தான், பையனும் நாங்கள் ஹஸ்பண்டும் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். பொண்ணு வந்து நேற்றே காலேஜுக்கு போயிட்டா, மதியமே கிளம்பி போயிட்டா. அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். அவனுக்கும் எக்ஸாம் நடக்கிறதுனால காலையில் கிடையாது, மத்தியானம் தான் எக்ஸாமு. ஸோ அதனால் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணேன். இந்த குழம்பு செய்கிறது வந்து எப்போயுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற குழம்புகளை விட. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போயுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அதனால் முதல் நாள் கொண்டக்கடலையை மட்டும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல வெங்காயம் தக்காளி நறுக்குனா வேலை சீக்கிரம் முடிஞ்சு போகும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அங்கிட்டு குக்கர் எடுத்து வச்சுட்டு ஒரு இடி இட்லிக்குமே பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இட்லி வேகிறதுக்குள்ளே இதை நம்ம தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சோம்பு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம், அந்த குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா பொரியணும். பொரிய ஆரம்பித்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். டைம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு கொடுத்தும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது வந்து நல்ல டேஸ்ட் வந்து நல்லா வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து நீளமாக நறுக்கியிருக்கேன். நீளமாக நறுக்குனா உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே சமயம் பொடியாக வெங்காயத்தை நறுக்கணும்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் எப்போயுமே நீளமாக நறுக்குனிங்கன்னா தான் இந்த குழம்புகளுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீளமாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கறி குழம்புக்குன்னு அரைச்சி வச்சிருந்த பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த குழம்பு தூள் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். எப்போயுமே பொடி சேர்க்கல அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி காய வச்சுருக்கிறேன். தண்ணி சூடானதும் அந்த தொக்கில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நம்ம அதில் ஊற்றிட்டு கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ சைடு பை சைடு பார்த்திங்கன்னா எடுத்த எல்லா ஜாமானுமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். எல்லாமே பக்கத்துலேயே பரப்பி போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு டிஸ்டர்பாக இருக்குங்கிறதுனால எப்போயுமே இருந்திருந்த அந்தந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே கொண்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த சைடு வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கவும் நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை முதல் நாள் நைட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியோடு சேர்த்தோம்னா குழம்பு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் எப்பயுமே அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றி அலசிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை மட்டும் சேர்த்துக்கலாம், அந்த தண்ணியை சேர்க்காமல். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வைக்கணும். 5-6 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே எங்கிட்ட பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு விருப்பப்பட்ட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து இதுக்கு கொஞ்சமாகவே சேர்த்தா போதும். தேங்காய் சோம்பு கசகசா இது 3ஐயும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த தேங்காயை வந்து நம்ம அரைச்சதை ஊற்றணும். இப்போ வந்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 6 விசில் வந்துருச்சு. 6 இல்லை ஒரு 7 விசில் வரும். வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றி சிம்மரில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா அருமையான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்கையிலே நல்லா கறி குழம்பு மாதிரி வாடை வரும். இதில் பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைக்கையில் அது சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்கும். முந்திரி பருப்பு சேர்க்கையில் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அதே சமயம் நம்ம மசாலாலாம் நிறையா போட்டிருக்கிறதுனால அந்த மசாலா காட்டம்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் முந்திரி பருப்பு சேர்க்கையில். இப்போ வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ஈடு இட்லியும் எடுத்துகிட்டேன். இப்போ 2வது ஈடு ஊற்றிருக்கேன். 2 ஈடு ஊற்றினாலே எங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். இப்போ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வேணுமா நீங்கள் தேங்காய் சட்னி சைடாக வச்சுக்கலாம். நான் வந்து வைக்கலை, என் வீட்டில் வந்து தேங்காய் சட்னி பிடிக்காது. அதனால் இந்த குழம்பே மட்டும் போதும். இது வந்து நம்ம சூப்பரான பஞ்சு போல் இட்லியை சுட்டு இந்த குழம்பை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எப்போயுமே நம்ம இட்லியை ஊற்றிட்டு அந்த இட்லி துணியை வந்து அந்த சுடு தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில். நான் வந்து 3 பேருக்கு தக்கனதான் நான் வந்து எடுத்துருக்கேன், கொஞ்சமாக, ரொம்பலாம் ஒன்றும் எடுக்கலை. இதில் வந்து கொஞ்சோண்டு பருப்பு மட்டும் மிச்சம் வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே போடலை. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் இருக்குது. இதில் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேறு போட போகிறோம், அதனால இது போதும். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணால், குறைன்னு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, நைஸாக இருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் மொறுன்னு வராது. அதனால கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரியே ரவை பதத்துக்கு இருக்குன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். பிடிக்க வருதான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து சுத்தமாக தண்ணியை ஊற்றலை. இதில் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. சோம்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன், பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் சேர்க்க வேணாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். பிடிக்க வருதான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கடலை மாவு வந்து திருப்பி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பீட்ரூட் பெருசாக துருங்கினதுனால எனக்கு வந்து உதிருது. ஸோ அதுதான் காரணம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அரிசி மாவும் கடலை மாவும் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா இதுலேருந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பிடிக்க வருதான்னு மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பிடிக்க வருது. இன்னுமே கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கேன். எப்பயுமே அரிசி மாவும் கடலை மாவும் வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி வடையெல்லாம் செய்யும்போது அரிசி மாவு எப்பயுமே வீட்டில் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒருவேளை வடையெல்லாம் கட்டும்போது ஒரு தளர்வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அரிசி மாவு கலந்தோம்னா நல்லா கெட்டியாகிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால நான் வந்து பெருங்காயம் சேர்க்கலை, தூள் பெருங்காயமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பிசைஞ்சிட்டு சின்னதாக தட்டி வச்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி வெங்காயமும் நிறைய போட்டுறக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம். வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் உதிர ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து சின்னதாக உருட்டிக்கலாம். உருண்டையாக கூட உருட்டிக்கலாம், இல்லை வடையை தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம். நீங்கள் பாருங்க, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து வடை மாதிரி தட்டி வச்சுட்டு நான் வந்து சின்ன வடையாக தான் செஞ்சுருக்கேன். சின்ன வடையாக செஞ்சா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பெருசாக செய்கிறத விட. அதனால நான் வந்து சின்னதாக போட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி சின்னதாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை காய வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதை போய் நம்ம கழுவிட்டு வந்துடலாம். பாத்திரமும் போய் கழுவிட்டு வந்தாச்சு. வந்து ஒன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். போட்ட உடனே வந்து கிளறக்கூடாது. கொஞ்சம் அது வெந்து ஹார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவும் நிறைய போட்டக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேகட்டும். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் மதுரையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரை தான், ஆனால் நான் மேரேஜ் பண்ணது வந்து புதுக்கோட்டை. அது எப்படி கண்டுபிடிச்சி கேட்குறாங்கன்னே தெரியல. நான் கூட வீட்டில் ஹஸ்பண்டை கேட்பேன், அது எப்படிங்க கரெக்டாக மதுரையான்னு கேட்குறாங்க, எப்படி தெரியும் அப்படின்னு. அது எப்படின்னே எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்து பிறந்தது எல்லாமே மதுரை தான், படித்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரையில் வந்து கோரிப்பாளையத்தில் உள்ள மீனாட்சி காலேஜில் தான் வந்து நான் வந்து படித்தேன் காலேஜு. ஸோ நான் வந்து ரொம்ப மதுரையை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது என்னதான் நம்ம பிறந்து வளர்ந்து ஊராக இருந்தாலும் நம்ம வேறு ஊருக்கு வந்துட்டோம்னாலே அந்த பழைய ஊரோட அந்த ஒரு
அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எவ்வளோதான் பெரிய நம்ம அமெரிக்காவே போனாலும் நம்ம பிறந்து வளர்ந்த இடம் தான் நமக்கு வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அங்கே போகலையே, அங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணி அதை என்ஜாய் பண்ண அந்த இது எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும். நான் மதுரைக்கு போக முடியல அதிகமாக, இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த ஞாபகங்கள் எல்லாமே அங்கே உள்ள நம்ம பிறந்த இடம் மாதிரி எந்த இதுவுமே செட் ஆகாது. அது எவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் சரி, எத்தனை இதாக இருந்தாலும் சரி. இது வந்து நல்லா வேகட்டும். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, தேங்காய் திருவுறதை பார்த்துட்டு இது எப்படி நீங்கள் திருகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அடுத்து தேங்காய் திருவியல அது நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ தேங்காய் எல்லாமே சுத்தமாக காலி ஆயிடுச்சு. நாளைக்கு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் நான் அந்த தேங்காய் வந்து எப்படி திருகுறதுங்கிறத காமிக்கிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி திருகுறது செட் ஆயிடுச்சு. மற்ற எல்லாருக்கும் எப்படியோ தெரியலை. நான் வந்து இதிலே வச்சு எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி இந்த கவுண்டர் டாப்லேயே வச்சு திரியிடுவேன். கீழே உட்காந்து திருகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இங்கிட்ட சமைச்சுக்கிட்டே டக்குன்னு இங்கிட்ட திரிய எடுத்துருவேன். மதுரையில் தான் நிறைய போடுவாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கே வந்து சந்துக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன வீடுகள்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சந்துக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 11 மணி ஆயிடுச்சுனாலே வடையெல்லாம் சுட சுட வடை போட்டு கொடுப்பாங்க. அவங்க போகிறது ஃபுல்லாக இதை விட இன்னும் குட்டியாக இருக்கும். வடையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது எப்படி அந்த மாதிரி கிறிஸ்பியாக வருதுன்னே தெரியல. நல்லா குட்டியாக இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உளுந்த வடை, இந்த கார வடை, இந்த பருப்பு வடை எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி குட்டியாக போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அது குட்டியாக போட்டு வாங்கிட்டு வருவாங்களா, 10 ரூபாய்க்கு 6, 7 அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்களா, சாப்பிட்றதே தெரியாது. வாயில் வச்சோம்னா அப்படியே எல்லாம் கடகடன்னு காலியாயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பத்தாது, இன்னும் கூட வாங்கிக்கலாமோ அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வடையெல்லாம் போட்டிங்கன்னா சின்னதாகவே போட்டு பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாக வரும். தெருக்கடைகள் தான் மதுரைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். இட்லியாக இருக்கட்டும், இட்லியெல்லாம் இங்கே சர்வசாதாரணமாக ஒவ்வொரு சந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை இருக்கும், ஆப்ப கடை இருக்கும். ரொம்ப சூப்பராக ஜெய்ஜேன்னு இருக்கும். ஒரு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னுமே நல்லா செவந்து வரணும். சில பேருக்கு லைட்டாக சிவப்பாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் டார்க்கான கலரில் நல்லா முறுமுறுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என் பையனுக்கும் அதுதான் பிடிக்கும். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக வேக விட்டுக்கிறேன். மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ஹையில் இருந்து. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு அருமையாக வந்திருக்கு. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து களைஞ்சி வச்சுருக்கேன். இது ரெடியாகவும் நம்ம அரிசியும் வச்சிடலாம். பாஸ்டாவும் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்தோம்னா இந்த சைஸுக்கு ஒரு 15 வடை கிட்ட உங்களுக்கு தாராளமாக வரும். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா குடிக்கலை, அப்படியே இருக்குது எண்ணெயும். அவ்வளோதான். இதை வந்து எடுத்து வச்சுட்டு இங்கிட்ட சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா முதலே வச்சோம்னா விசில் வரையில் தெரிக்கும், அப்புறம் படப்படன்னு தெரிக்குங்கிறதுனால நான் முடிச்சுட்டு வச்சுருக்கேன். இது வந்து மூடி வச்சிடலாம். கேஸ் மாற்றிட்டு சாதம் வச்சிட்டோம்னா அவ்வளோதான். மத்தியானம் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த விளாக் இதோட முடியுது. ஸோ இது மாதிரி அடுத்து என்னென்ன லஞ்ச் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.